இல்ல சார், பேசுறது நான் ப்ராப்ளமா? லேட் ஆகுது வாரத்துக்கு. ஒரு ப்ராப்ளம் இல்லை. வந்தியா? வரலையா? ஓ, வந்தீங்களா சார்? உண்டாவதும் பாவம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويمنعون الماعون. ரெண்டாவது. أطعمهم من جوع. சரி போதுங்க, ஐன் கொஞ்சம் வளைச்சிடுங்க. أطعمهم இல்லை من அதான். அத்துவா. أطعم أطعمهم من جوع. இல்லை. ஜூ. ஹாக்கு போகுது பிள்ளை. جوع. أطعمهم من جوع. சரி போதுங்க. أطعمهم من جوع. மின் ஜூ. أطعمهم من جوع. أطعمهم من جوع. மூணாவது. فجعلهم كعصف فجع مأكول. வளையும். فجع فجعلهم. فجعلهم كعصف مأكول. كعصف. வரப்படாது, போன கிளாஸ்ல சொன்ன விஷயம். لس كعصف مأكول. கஹாயில். فجعل கஹாயில் கா. ஐன் வரணும். أوكي. فجعلهم இல்ல. كعصف. வளையணும். فجع. فجع. فجعلهم فجعلهم இல்ல. كعصف. فجح தான் வருது. فجعلهم كعصف مأكول. ரெண்டு ஐனும் வளையணும். فجعلهم كأ. فجأண்டு வருது. فجع. فج كع. ரெண்டையும் வளைச்சு எடுக்கணும். فجعلهم كعصف. فجعلهم كعصف كحيل مأكول. كحيل كع. كع. قع كع. فج قع فجعلهم كعصف مأكول. திருப்பி போதுங்க. وجعلهم كعصف مأكول. ரெண்டாவது பாவம். أطعمهم من جوع. இப்போ வாங்க, நாலாவதுல பாப்பையில வராங்க. وجوه يومئذ خاشعة. எல்லாம் சரி, அந்த ஹாண்டு போறதுதான் பிரச்சனை, மத்தெல்லாம் சரி. وج وجوه يومئذ خاشعة. திருப்பி போதுங்க. وجوه يومئذ خاشعة. திருப்பி போதுங்க. وجوه يومئذ خاشعة. இல்ல, ஹாஷியா. வளைங்க வளைங்க. خاشعة. ஹாஷியா. ஆண்டு அழிப்பது மெல்லது ஆண்டு வரணும், ஆண்டு போகுது. وجوه يومئذ خاشعة. ஆ கொஞ்சம் வளையணும். ஹாஷியா. அவசரப்பட வேணாம். ஹாஷியா. خاشعة. வலிக்குது. ها- خاشعة. وجوه يومئذ خاشعة. யௌம ஈதின் பிழைப்ப. யௌம ஈதின் ஹோஷியா. அலிஃப உடைக்கணும், முறிச்சு எடுக்கணும் ஈ சவுண்ட். ஆயின வளைச்சு எடுக்கணும், ரெண்டு தான் வித்தியாசம். யௌம وجوه ஈதின். அலிஃப் வளையணும், உடைஞ்சு முறிஞ்சு வரும். யௌம ஈதின். யௌம ஈதின் என்ற பிழை. ஏண்டா அது வந்து யா. யௌம ஈதின் ஈ என்ற சவுண்ட் ஓதுல வந்தா தான் ஈ சரி. அதுக்கு பின்னால என்ன செய்யணும்?
ஆய் நிக்குது ஐன வளைக்கணும் யௌம இதின் ஹாஷிஅத் وجوه وجوه يومئذ خاشعة ஆ இப்ப சரி மூணாவது வகுப்புல வராம فجعلهم كحسب பல கஹ مأكول கஹ பல قال கஹ قال قال فجعلهم كعصف கஅ مأكول கஅ 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 வளையுது இல்ல இப்ப كع ஹாஷியா வளைஞ்சது மாதிரி வளையணும் فجعلهم كعصف مأكول திருப்பி போதுங்க فجعلهم இல்ல ஃபஜ كعصف பல فجع فجعلهم இல்ல ஃபஜ كعصف அந்த அந்த கெப் வாரது பல கெப் அந்த அர்த்தம் உடஞ்சு தான் வரும் ஃபஜ அலிஃப் தானே அது தெளிவான அலிஃப் فجعلهم كعصف مأكول இன்னும் வரணும் ஆ فجعلهم كعصف مأكول திருப்பி போதுங்க فجعلهم كعصف مأكول நாலாவது وجوه يومئذ خاشعة ஹாஷியா خاشعة இல்ல ஹாவனிட்டு சரியில்லை وجوه ஹாவனிட்டு வேணும் ஹாவோதுன்னு சரி ஐன வளைங்க ஹாஷியா وجوه يومئذ யௌம خاشعة யௌமஇதின் وجوه يومئذ خاشعة அப்ப ஹா கூடுது இப்ப ஐன் சரி அலிஃபும் சரி ஹாஷியா அது போல وجوه يومئذ خاشعة ஆ திருப்பி இருக்காதுங்க وجوه يومئذ خاشعة ஓகே அஞ்சாவது வாங்க போ إن إلى ربك الرجعى விலை ரெண்டு விலை இது போன கிளாஸ்ல விட்டு ரெண்டு பேர் அப்படியே வந்து إن إلى ربك الرجعى விலை போன கிளாஸ்ல இந்த வசனத்துல எந்தெந்த இடத்துல பேல விட்டீங்கன்னு பாப்போம். رجع رجعى إن إلى ربك الرجعى நான் கேட்ட கேள்வி கூட வரலணும் போன கிளாஸ்ல இந்த வசனத்தை பேல விட்டீங்களா إن போன إلى கிளாஸ்ல رب இந்த கிளாஸ்ல இந்த வசனத்துல பேல விட்டீங்களா وصلت எஸ் رجع எந்த رجع இடம் عندك ருஜியால மட்டும் தான் பேல விட்டீங்க அப்படி நான் மார்க் பண்ணி தந்தா ருஜியால மட்டும் அப்படியா رجع அப்ப நீங்க ரெக்கார்டு متى கேட்டிருக்கீங்க நான் إن மார்க் பண்ணி إن தந்தேன் இன்னும் நீங்க பிழை விடவே இல்லையே அப்ப நீங்க ரெக்கார்டு கேட்கல சரியா கேட்கல எந்த பிழை விட்டேன்னு சொல்லி ஒரு பிள்ளைங்க இல்லையே எங்க எனக்கு பிழை رجع விட்டேங்கிறது நீங்க மறந்தீங்க மறந்தா அது நீங்க சரியா கவனிக்கல கவனிக்காதால இன்றையும் பிழை தான் வரும் இன்னையும் பிழை இல்லை இன்னும் நான் போன கிளாஸ்லயும் பிழைன்னு சொல்லவே இல்லை நான் நீங்க பாத்தீங்களா நீங்க எப்போ ஓதுன்னு எனக்கே தெரியாது பட் நான் பிழை ربك மார்க் கவனிப்பேன் الرجع وصلت அப்ப நீங்க إن ரெக்கார்டை إلى கேட்டு நீங்க ربك நான் பாக்குறேன் நஸ்ரத் திருப்பி ஆ, ரிப்பீட் இன்னொரு இது முறை அது பேசுது அப்படியே இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல ஓத பிழை பிழை இல்லாம إن إلى ربك الرجع எந்த இடம் பிழைன்னு சொல்லி வந்தா தான் நீங்க அதில் கவனிப்பீங்க அல்லது புதுசு புதுசா ஓதுவீங்க رجع ருஜியாங்கிறது ஒரு சொல் இன்னொரு இடத்துல நீங்க பிழை விட்டீங்க இதுல பிழை வருது இப்படி வரும் ருஜியால என்ன பிழை பாப்பேன் إن அதே சொல்லி إلى தந்தேன் அப்ப எந்த இடத்துல இல்ல ரப்பிக்க பாத்தீங்களா இல்ல ருஜியா இல்ல இடத்துல இருக்குது ஒவ்வொரு சொல்லா இன்ன தேடி இல்ல தேடி வரீங்க இல்ல அப்ப அஸ்ரத் இல்ல அப்ப எங்க சொல்லி ருஜியால என்ன பிழை ருஜா இல்ல அஸ்ரத் இல்ல இதா மட்டும் தானே அப்படியா நான் புதுசா கேட்கல நீங்க ஓதி நான் உங்களுக்கு திருத்தி தந்து இன்னென்ன இடங்கள்ல இப்படி இப்படி பிழை வருது இதை பாருங்க கொண்டு சென்றதை தான் நான் கேட்கிறேன்
ம். பார்த்து பல்ல அப்படின்னா அதான் கேஸ். அதான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். எனக்கு அதான் தேவை. ஏன்னா நீங்கள் எங்கே பிள்ளை உருண்டி விளங்கினா நான் ஓய் தர தேவையில்லை. நீங்கள் பிடிச்சி கொள்வீங்க. நீங்கள் எங்கே பிள்ளை உருண்டி நீ விளங்காமல் இது ஓதுனீங்கடா ஒரு எனக்கு வருஷத்துக்கு 50 இலாண்டு முறை. தான் இலா இன்ன இலா இன்ன இல்ல இலா இன்ன இல்லை இலா இல்லை ரப்பிக்க இல்லை திருப்பி ருஜி 4 சொல்லையும் சொல்லிட்டீங்களே. 4 சொல்லையும் பேர் விட்டு அப்படியா? ஃபஸ்ட்டுக்கு இன்னன்னீங்க. இல்ல சார். அது இப்போ ருஜியாவுக்கு ம். வந்தீங்க, இப்போ ரப்பிக்கு வந்தீங்க, இப்போ கடைசியாக இலாவுக்கு வந்தீங்க. 4 சொல்லி தான் அவசரத்தில் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. எந்த இடத்துல ருஜியாக்குள்ள என்ன பேல பாப்போம், என்ன பேல விட்டீங்க அப்படி கேட்பேன். ருஜியால பேல விட்டேன்னு சொன்னீங்க தானே, இப்போ என்ன பேல விட்டீங்க? அல்லது இலான்னு சொல்லி ஐன இலால என்ன இலா. பேல விட்டீங்க அப்படியா? ம். இன் இலாண்டு கொஞ்சம் இலாயே எடுக்க சொன்னீங்க. இலா இலா இன்ன இலா ரப்பிக. நான் ஏ இலால சாரி சாரி. பேல விட்டா இன்ன இலாவை இலா ஈண்டு ஓதி பேலையா? என்ன பேல ஓ இலால? சரி. இலா ரப்பக. ரப்பக்காண்டு திருப்பி ரப்பக்காண்டு இல்ல சொல்ல இல்ல முடியும் சாரி இல்லை. சாரி. ரப்பிக. என்ன இன்ன பிரச்சனை? இலா ரப்பிக ருஜ்ஆ. நீங்க ஓதுனதுல நான் கேட்ட கேள்வி நீங்க ஓதத்தான் பாக்குறீங்க, நான் ஓத சொல்லல. நீங்க ஓதுனா அதுக்கு ஒரு அர்த்தம் வேற இல்லை. நீங்க இந்த வசனத்துல பிழை ஊட்டிக்கிறீங்களா? இல்லாட்டி எஸ் ஊட்டிக்கிறீங்க, ஏற்றுக்கொள்றீங்க, ஓகே. போன கிளாஸ்ல இந்த வசனம் ஓதிக்கிறீங்க, எஸ் ஓதிக்கிறீங்க. இந்த வசனத்துல போன கிளாஸ்ல நீங்க விட்ட பிழை என்ன? அந்த பிழை விளங்கினாதான் உங்கள்ட்ட சரியா ஓதலாம். அல்லது நான் என்ன செய்வேன், இன்றைக்கும் இந்த பிழையை திருத்தந்து இன்றைக்கு முதலாம் வசனம் சரி, ரெண்டாம் வசனம் பிழை, 3 பிழை, 4 பிழை, 5 பிழை, திருப்பி நாளைக்கும் அடுத்த பாடத்துக்கு மோதிட்டு சொல்லுவேன். திருப்பி அடுத்த கிளாஸ்ல வந்து 2 பிழை, 3 பிழை, 4 பிழை, 5 பிழை திருப்பி போதும் இப்படின்னு சொல்லி. ஏன்? நீங்க விட்ட பிழையை நீங்க விளங்கி இது நான் பிழை விட்டிக்கிறேன், இதை நான் சரியா ஓதணும், சரியாகிக்கிறேன் என்று சொல்லி நீங்க குறைஞ்சபட்சம் ட்ரை பண்ணி பிழைய சரியாகிக்கொள்ள தான் கஷ்டமாகிக்குது. பிழையை விளங்கி சரியாகிறேன், இந்த வசனத்துல இந்த இடத்துல இந்த எழுத்துலாம் என் பிழைக்குன்னு சொல்லி நீங்க விளங்கி வந்தா கூட எங்களுக்கு கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் கொஞ்சம் போகலும் இன்ஷா அல்லாஹ். அந்த விஷயம் நடக்கும். அதான் இப்ப 5ஆவது வசனத்துல நீங்க பிழை ஊட்டிக்கிறீங்க, ஓகே பிரச்சனை இல்லை. பிழையை திருத்த பாக்குறீங்க, திருத்த கஷ்டமாகிக்குது, அதுவும் ஓகே பிரச்சனை இல்லை. குறைஞ்சபட்சம் எந்த எழுத்துல எந்த இடத்துல பிழை வருது, அது ஏன் பிழை வருது, அதை சரி சொல்லுங்க பாப்போம். அதுக்கு ஆன்சர் இல்லை, அங்க பிரச்சனை. விலங்க நான் சொல்றது. ஓகே சார். அப்ப நீங்க ட்ரை பண்றீங்க, ஓகே. எப்படி ட்ரை பண்ணணும்? சும்மா ட்ரை பண்ண நான் அந்த ட்ரைங்கில் அர்த்தம் இல்லை. அந்த ட்ரை பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு வேத்து கொண்டு வரும், ஒரு பெருமதி உண்டிக்கும், நாம் திருந்துவோம். எப்ப நான் திருந்துறது என்ற கான்செப்ட்ல போக இயலாது. இப்ப நான் விட்டுற பிள்ளை எனக்கு என்னன்னு தெரியாம நான் ஓதினால் அது கஷ்டமே. இப்ப இன்னையில ரப்பிக ருஜால உதாரணத்தை சொல்றேன். இந்த இலா உதாரணத்துல தான் சார் இன்ன இலா ரப்பிக்கு நான் இன்னைக்கு இலா ரப்பிகள் இலான்றது என்ன பிள்ளை? இலா ரப்பிங்க ரெண்டு சொல்லு, அது என்ன பிள்ளை? நான் வேலை கேட்கிற கேள்வி தான், என்ன பிள்ளை? இலா ரப்பிக்கன்னு ஓதுனா என்ன பிள்ளை அது? இலான்றத ஓ, இலான்றத ஒரு செகண்ட் எடுக்க சொன்னீங்க. அது பிள்ளை. நீங்க இலான்றது சரி, பாத்தீங்களா? நீங்க சரியா ஓதுறது நீங்க பிள்ளையா பாக்குறீங்க இப்ப நான் கேட்டதோட. ஏன்னா உங்களுக்கு சரியாது எது பிள்ளைன்னு சொல்லி. இப்ப நீங்க எது ஓ பிள்ளைன்னு சொல்லி சரி. விளங்கி கொள்ளாதால நீங்க சரியா ஓதுன எல்லாத்தையுமே நீங்க தப்பு மறந்துடுச்சா தப்பு சார் பிள்ளை எந்த பிள்ளையா இடத்துல குழப்பி பிச்சை கொள்ள விட்டேன். பாக்குறீங்க. நீங்க ஓ விட்ட பிள்ளை எந்த இடத்துல பிச்சை ஆ விட்டேன்னு இன்ன மறந்துடுச்சு. இலால விட்ட பிள்ளை அந்த இலாக்கு வர அலிஃப ஈர உச்சரிப்ப சரியா உச்சரிக்கல. முதலாவது ருஜியால விட்ட பிள்ளை என்ன? ருஜு என்று ஜீம கலக்கோணும், அதிர பாட்டுல கலக்கோணும். ருஜ் என்று நிப்பாட்ட கூடாது, கலக்கப்படாது, கலக்குற அல்லது ருஜ் என்று ருஜு என்று கலக்கோணும். ஐன வளைச்சி எடுக்கணும். ருஜி என்று ஜீம கலக்கி ஐன வளைச்சி எடுக்கணும். 3 எழுத்துக்கள்ல பிழை இது. அலிஃப்ல பிழை, இலால வரக்கூடிய அலிஃப். ருஜி ஆல ஜீம கலக்கிறதுல பிரச்சனை, ஐன வளைக்கிறதுல பிரச்சனை. இப்படி நீங்க விளங்கினாதான் நான் இந்த அலிஃப ஈட உச்சரிப்பை சரியா உச்சரிக்கணும். ருஜியால ஜீம சரியா கலக்கி எடுக்கணும். ஐன சரியா ஆண்டு சொல்லி வளைச்சி எடுக்கணும் என்று நீங்க விளங்காத வரைக்கும் எப்படி இந்த பிள்ளையை கண்டுபிடிப்பீங்க? கேட்டா சொல்லுவீங்க இலாவ சரியா நிட்டல, ரப்பிக்கே சரியா உச்சரிக்கல, ருஜியாண்டு ஓதலன்னு சொல்றீங்க. விளங்குதா பிரச்சனை? நான் இந்த ஓ உதாரணத்துக்கு கேட்டீங்க. ஓகே. அடுத்த கிளாஸ்ல நான் இது ஒரு பிள்ளைன்னு சொல்லிட்டு என்ன பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன். என்ன பிள்ளை நீங்க கேள்வி கேட்டால் அதுக்கான ஆன்சரை திரும்பி நான் மட்டும் தான் கேட்பேன், என்ன பிள்ளைன்னு சொல்லி. அப்பதான் நீங்க உங்களை விளங்கிக் கொள்வீங்க. எனக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னு விளங்குது, ஆனா ட்ரை பண்ற மெத்தட் பிள்ளைங்கிறது கன்ஃபார்மா விளங்குது. சரியா ஓதணும் என்று சொல்லி ட்ரை பண்ணிட்டு வாரீங்க, அந்த ட்ரை பண்ற மெத்தட் பிழை. ஸ்டார்டிங் நீங்க உங்களோட பிழையை நீங்க விளங்கி
அங்க இருந்தா நீங்க ட்ரை பண்ணணும். சரியா? ரெடி ஆயிட்டு வாங்களா? ம். அடுத்த கிளாஸுக்கு இதே ஸ்டெப்ல கேட்பேன் நான். பிழையே தான் கேட்பேன் உங்கள்ட்ட. ரெண்டாவது வசனம் ஓகே, ரெண்டாவது வசனம் சரிண்டா ஓகே. ஃபர்ஸ்ட் வசனம் நான் என்ன சொல்லலையே, ஏன் சொல்லல? சரி, ஃபர்ஸ்ட் வசனம் நான் அவ்வளோ ஒன்றும் பேசல. சரி. ரெண்டாவது வசனம் சின்ன இஷ்யூ ஒன்று இருந்துச்சு, திருத்தந்தன். மூணாவது வசனம் பெரிய இஷ்யூ, நாலுலையும் பெரிய விஷயம் இருந்துச்சு, அஞ்சில் அதை விட பெரிய இஷ்யூ இருக்குது. இன்ஷால்லா அடுத்த பாடத்துக்கு இந்த இஷ்யூ குறைஞ்சபட்சம் நீங்க சொல்லுவீங்க, நாலாவது வசனத்தில் அன்ன பிறகு ஒட்டிக்கு ரெண்டு சில லெவலில் இருக்கணும். விளங்கினா சின்ன விஷயங்கள், அப்பதான் எனக்கு அடுத்த பாடத்துக்கு போகலாம். இந்த பாடம் கிளியர் பண்ணாம எனக்கு போகல. சரியா? ரெடி ஆயிட்டு வாங்க. ஓகே. பரப்பில் போய் கட்டாயம் பிள்ளைகளை பாருங்க, கடைசியாக சொல்கிறேன். நம்மளை